அக்கா ஏனி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. டேய் பாத்துடா, விட்டு தொலைச்சிடாத. அக்கா அது எப்படிக்கா நான் விட்டுருவேன்? நீ கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டு இறங்குக்கா. ரொம்ப நேரமா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இரு. இதுங்க ரெண்டும் தான் இருக்கு. ரெண்டும் பதட்டமா வேற இருக்குதுங்களே. வீரையன் சொன்னது சரிதான். அந்த அடங்கா பிடாரி எங்கேயோ வெளியே போயிருக்கா. இதுதான் நமக்கு சமயம். இத விட்டுற கூடாது. ஊரே இப்ப நம்ம வீட்டுலதான் இருக்கு. எல்லார் முன்னாடியும் இவங்கள நார் அடிச்சிட வேண்டியதுதான். அக்கா அக்கா ஐயோ அக்கா என்னாச்சுக்கா? அம்மா அக்கா அக்கா பாத்துக்கா. ஐயோ அம்மா கால் வலிக்குதே. அம்மா அக்கா உனதான் மேல ஏற வேணாம்னு சொன்னலக்கா. ஏன்க்கா இப்படி பண்ற? சாரிக்கா. உன் சாரியை தூக்கி குப்பையில போடுறா. சாரி பூரின்னுகிட்டு எரும மாட்டு பயலே. ஒரு ஏணிய கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாதாடா உனக்கு? அக்கா ஏனி சரியில்லக்கா. பிடிக்க முடியாம கை வழுக்கிடுச்சுக்கா. நீ ஏன்க்கா ஏறின? நான் தான் ஏறன்னு சொன்னேன்ல. ஐயோ சரி எந்திரி, யாராவது வந்துட போறாங்க. முதல்ல அந்த ஏணியை தூக்கி ஓரமா போடுறா. ஐயோ ஐயோ அக்கா அக்கா கை கொடுக்கா. அக்கா எந்திரிக்கா. ஐயோ கை கொடுக்கா. என்ன என்ன என்னாச்சு? காலு காலு சொல்லி கிடிச்சு போல இருக்குடா. வலிக்குதுடா. கைய விடுறா. ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ எந்திரிக்கவே முடியாது போல இருக்கே. என்னது எந்திரிக்க முடியலையா? அப்ப இங்கே இருக்க போறியா? ஆமா, ஒரு பாய் எடுத்துட்டு வா, நான் இங்கே படுத்துக்கிறேன். அக்கா எப்படிக்கா போய் பாய் எடுத்துட்டு வர்றது? வீட்டுக்குள்ளதான் ஆளுங்க இருக்காங்களே. டேய் வாய மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருடா. எனக்கு இங்க வழியில உயிர் போகுது. ஐயோ அம்மா கால் எலும்பு உடைஞ்ச மாதிரி இருக்கே. கால் எலும்பு உடைஞ்சிருச்சா? அக்கா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணவா? மார்ச்சுரிக்கு போன் பண்ணு. உன்னை வாய் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்றேன்ல. அம்மா வலிக்குதே. ஆ ஐயோ ஐயோ. கல்யாணி ஐயோ என்னாச்சு கல்யாணி? அது இந்த பக்கமா வந்தேன், வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ அடி ஏதாவது பட்டுருச்சா? கால் சுளுக்கிடுச்சு. ரொம்ப வலிக்குது. எந்திரிக்கவே முடியல. என்ன தம்பி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்க. தூக்குனாதான் அக்கா திட்டுது. அப்ப ஏதோ வலியில திட்டி இருப்பா. இப்ப தூக்குங்க. ஐயோ பாத்து பாத்துக்க. பொறுமையா வா. வலிக்குதே. பாத்து பாத்து வா. ஐயோ முடியல. ஐயோ முடியல. ஐயோ ஏதோ பாத்துக்க பாத்துக்க. இது மேல காலை வச்சுக்கோ. வச்சுக்கோ. கால் எடுத்து மேல வச்சுக்கோ. முடியல. மேல வச்சுக்கோக்கா. பொறுமையா. ரொம்ப வலிக்குதே. ஒண்ணு இல்ல. பாத்துக்கா பாத்து. அவ்வளவுதான். ஐயோ வலிக்குதே. உட்கார்ந்தாலும் வலிக்குதே. அப்படியே படுத்துக்கோ கல்யாணி. ஐயோ படுத்தாலும் வலிக்கும். ஐயோ வலியில உயிர் போதே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கால்ல சுளுக்கு தான் புடிச்சிருக்கும். ஸ்ப்ரே அடிச்சா சரியாயிடும் கல்யாணி. இரு நான் எடுத்துட்டு வரேன். அக்கா ரொம்ப வலிக்குதாக்கா? ஐயோ அம்மா. கல்யாணி காலை காட்டு. ஸ்ப்ரே அடிச்சு விடுறேன். நானே அடிச்சுக்கிறேன். கொடுங்க. வேணா இரு, நான் அடிச்சு விடுறேன். இல்ல வேணாம் வேணாம், நீங்க அதை கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு வேற நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். வீரே என்கிட்ட கொடுங்க, அவன் அடிச்சு விடுவான். நீங்க போங்க. தம்பி இந்தாங்க ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் நீ படுத்தே இரு. எந்திரிச்சு வர வேண்டாம். விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. எல்லாம் ரெடி ஆனதும் நானே வந்து சொல்றேன். அப்ப நீ பொறுமையா வா. தம்பி பாத்துக்கோங்க. அக்கா உனக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. எல்லாம் உன்னாலதான்டா. என்னாலயா? தடிமாட்டு பயலே. ஒரு ஏணிய பிடிக்க துப்பு இல்ல. ஸ்ப்ரேவை கையில வச்சுக்கிட்டு என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதை அடிச்சு விட்டு தொலை. வானதி ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சின்ன வேலை இருக்கு.
இல்ல மாமா, நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க போதும். சரி, சீக்கிரம் சொல்லு. வானதி, சீக்கிரம் சொல்லு வானதி. இதோ சொல்றேன் மாமா. மாமா, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உங்களை என்ன அருள், ஆ? நந்தினி பார்க்க வந்தியா? இல்லத்த, நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன். ஆ, வானதி தான் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன வானதி, ஏதோ சொல்லணும்னு சொன்ன, சொல்லு. இவ என்னத்த முக்கியமான விஷயத்த பேச போறா? முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருப்பா. இதுவே இவளுக்கு பழகி போச்சு. சின்ன வயசுல இருந்து இவ இப்படிதானே, உனக்கு தான் நல்லா தெரியும்ல. வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பா, ஆனா அதுல ஒரு விஷயமும் இருக்காது. நேரமாயிக்கிட்டு இருக்காருல, இவளை இன்னும் முழுசாவே அலங்காரம் பண்ணல. சரி, அதுக்குள்ளேயே வெளியில வந்துட்டா. வா வானதி, போ. வாடி.